உறவுகளே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அப்படியே யூ-டர்ன் அடிச்சு ஈரானோட நாங்க ரொம்ப நல்லபடியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால தாக்குதல்களை 5 நாளைக்கு ஒத்திவைக்கிறேன் என்று விடுத்திருக்கிற அந்த பகீர் பிரேக்கிங் நியூஸ் தான் இப்ப ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே ஆட்டம் காண வச்சிருக்கு. வணக்கம் உறவுகளே. உலக அரசியல்ல ஒரு வல்லரசு நாட்டு அதிபர் எப்படியெல்லாம் தன்னோட நிலைப்பாட்டை மாத்துவார், தான் விடுத்த ஒரு மாபெரும் இறுதி எச்சரிக்கையில இருந்து எப்படி பின்வாங்குவார் என்றத நாங்க இப்ப கண்முன்னாடியா பாத்துக்கிட்டு இருக்கோம் உறவுகளே. அடுத்த 48 மணி நேரத்துல ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையா துறக்கல என்றால் ஈரானில இருக்கிற மாபெரும் மின்னுற்பத்தி நிலையங்களை அடியோடு நிர்மூலமாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப திமிரா சவால் விட்டாரலே. அந்த 48 மணி நேர கெடு முடிய போகுது. உலகமே இப்ப மாபெரும் அழிவை சந்திக்க போகுது என்று நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ட்ரம்ப் இப்ப அப்படியே ஒரு யூ-டர்ன் அடிச்சு பென்டகனையே ஆட்டம் காண வைக்கிற ஒரு மாபெரும் பிரேக்கிங் நியூஸை வெளியிட்டு இருக்கார். பாருங்க உறவுகளே, ட்ரம்ப் தன்னோட உத்தியோகபூர்வ ட்ரூத் சோஷியல் தளத்துல இப்ப ஒரு பதிவை போட்டிருக்கார். அந்த பதிவை முற்றுமுழுதா பெரிய எழுத்துக்களில, அதாவது ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அவர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? மத்திய கிழக்குல எங்கட பகைமைகளை முற்றுமுழுதா முடிவுக்கு கொண்டு வாரது சம்பந்தமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கடந்த 2 நாளா ரொம்பவும் நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஈரானோட மின் நிலையங்கள் மேல நடத்த போற தாக்குதல்களை இன்னும் 5 நாளைக்கு ஒத்திவைக்க சொல்லி நான் உத்தரவிட்டிருக்கேன் என்று சொல்லி உலகத்தையே அப்படியே உறைந்து போக வச்சிருக்கார். உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். நேற்றைய செய்தியில நாங்க ரொம்ப தெளிவா சொன்னோம். ட்ரம்ப் கெடு விதிச்ச உடனே ஈரானிய ராணுவ பேச்சாளர் என்ன சொன்னார்? ஹே ட்ரம்ப், நீங்க வேலையை விட்டு தூக்கப்பட்டுட்டீங்க என்று ட்ரம்போட சொந்த டயலாக வச்சு அவரை அசிங்கப்படுத்தினார் இல்ல. அது மட்டும் இல்லாம ஈரான் ஒரு மாபெரும் 4 கட்ட அழிவு திட்டத்தையும் அறிவிச்சுச்சு. அந்த அழிவு திட்டத்தோட வீரியம்தான் இப்ப ட்ரம்ப பின்வாங்க வச்சிருக்கு என்றது அரசியல் ஆய்வாளர்களோட மாபெரும் கணிப்பா இருக்கு. ஈரான் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீங்க எங்கட மின் நிலையங்களை அடிச்சா நாங்க வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தளங்களை மட்டும் அடிக்க மாட்டோம், ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலையும் இருக்கிற தண்ணீர் விநியோக நிலையங்களையும் ஐக்கிய அரபு அமீரகத்தில இருக்கிற அணு உலையையும் அடியோடு நிர்மூலமாக்குவோம் என்று ஒரு மாபெரும் மரண பயத்தை காட்டுச்சு. பாலைவன நாடுகள்ல தண்ணி இல்லாட்டி என்ன நடக்கும்? அரபு நாடுகளே அப்படியே அமெரிக்காவுக்கு எதிரா திரும்பிடும் என்ற பயம்தான் ட்ரம்பை இப்ப சமாதானத்துக்கு இறங்கி வர வச்சிருக்கு. இந்த இடத்துலதான் நாங்க சர்வதேச பொருளாதாரத்தோட மாபெரும் பின்னணியையும் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் உறவுகளே. ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடினதால உலகத்துல என்ன நடந்துச்சு? சர்வதேச எரிசக்தி முகவரியோட தலைவர் ஃபாத்திக் பிரோல் இப்ப ஒரு பகீர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கார். 2070களில வந்த 2 மாபெரும் எண்ணெய் நெருக்கடி, அப்புறம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற உக்ரைன் போர், இது எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்தா எவ்வளவு பெரிய அழிவு வருமோ அதைவிட பல மடங்கு மாபெரும் பொருளாதார அழிவை இந்த ஈரானிய போர் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து எந்த நாடும் தப்பிக்க இயலாது என்று அவர் ரொம்ப ஆணித்தரமா எச்சரிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவோட இந்த செயலால் ஆசிய நாடுகளோட பொருளாதாரமே அடியோடு அழிய போகுது என்று ரொம்ப கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இந்த மாபெரும் உலகளாவிய அழுத்தங்கள் தான் ட்ரம்போட அந்த ஈகோவை உடைச்சு இப்ப 5 நாள் அவகாசத்துக்குள்ள தள்ளி இருக்கு. உறவுகளே, வரலாற்று பக்கங்களில நாங்க திரும்பி பார்த்தா கடந்த பிப்ரவரி 28 தொடங்கின இந்த போர் கிட்டத்தட்ட 4 வாரமா ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இரக்கமில்லாம ஈரானுக்குள்ள குண்டுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஈரானோட முன்னாள் அதிஉயர் தலைவர் அலி கமேனி உட்பட 3200க்கும் மேற்பட்ட ஈரானிய மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க என்று மனித உரிமை அமைப்புகள் சொல்லுது. இவ்வளவு மாபெரும் இழப்புகள் நடந்தும் ஈரான் முற்றுமுழுதா பின்வாங்கவே இல்ல. மாறா டியாகோ கார்சியா மேல 4000 கிலோமீட்டர் பாயிர ஏவுகணைகளை வீசி ஐரோப்பாவுக்கே பயத்தை காட்டுச்சு. இப்ப அமெரிக்கா தரை வழியா ஆக்கிரமிப்பு செய்ய நினைத்தால் ஒட்டுமொத்த பாரசீக வளைகுடாவிலையும் கன்னி விடைகளை புதைப்போம் என்று ஈரான் விடுத்த மாபெரும் எச்சரிக்கைதான் ட்ரம்போட இந்த யூ-டர்னுக்கு உண்மையான காரணம் என்றதை நாங்க புரிஞ்சுக்கோணும். ஆனா இந்த இடத்துலதான் இன்னொரு மாபெரும் சதியும் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு உறவுகளே.
டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட பதிவுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்று வழமையா சொல்ற வார்த்தைய பாவிக்காம டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், அதாவது போர் திணைக்களம் என்று குறிப்பிட்டிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 5 நாள் கெடு என்றது உண்மையிலேயே சமாதானத்துக்கானதா, இல்ல ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றுறதுக்கு தேவையான பல லட்சக்கணக்கான அமெரிக்க வீரர்களை களமிறக்க ட்ரம்ப் கேக்குற அந்த டைம் பாஸ் தானா இது என்ற மாபெரும் கேள்வி இப்ப எல்லார் மனசிலையும் இருக்கு. ஏன்னா ட்ரம்போட இந்த அறிவிப்பு வந்த உடனே உலக சந்தையில பெட்ரோல் விலை அப்படியே சடுதியா குறைஞ்சிருக்கு. இது ட்ரம்போட வெறும் அரசியல் நாடகமா என்றத நாங்க ரொம்ப பதற்றத்தோட காத்திருந்துதான் பார்க்கணும். உறவுகளே, 48 மணி நேர கெடு விதித்த ட்ரம்ப் தற்போது திடீரென பின்வாங்கி தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையிலேயே சமாதானத்திற்கான வழியா அல்லது அமெரிக்காவின் மாபெரும் தாக்குதலுக்கான தயாரிப்பு நேரமா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை மறக்காமல் பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.